திருப்பூர் மாவட்டம் பெங்களூர் ஒன்றியம் தாராபுரம் சாலையில் உள்ள வேலம்பட்டியில் சுங்கசாவடி அமைந்துள்ள இடமானது குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள நீர்நிலை புறம்போக்கு இடமாகும். அந்த ஆக்கிரமிப்பு 18/12/2018 அன்று தெற்கு வட்டாட்சியர் அவர்களுக்கும் 8/4/2022 அன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவு பிறப்பித்த நிலையிலும் மற்றும் அந்த ஊராட்சி சார்பில் நடந்த கிராம சபை கூட்டத்திலும் ஆக்கிரமிப்பை அகற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்படி ஆக்கிரமிப்பு அகற்ற உத்தரவிட்டும் நாடாளுமன்ற தீர்மானத்திற்கு இணையாக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பல மாதங்களாகியும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படாமல் மீண்டும் அதே இடத்தில் சுங்கசாவடி துவங்கிட ஆயத்தமாகிறது. இது மக்கள் மீதும் மண்ணின் மீதும் ஒரு துளி அக்கறை கூட இல்லாமல் மக்களை சுரண்டும் செயலாகவே உள்ளது. அது மட்டுமின்றி தேசிய நெடுஞ்சாலைக்கு உண்டான எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத காரணத்தினாலும் அந்த சுங்கசாவடி அகற்ற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் மனு கொடுத்தார்கள். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுங்கச்சாவடி அகற்றணும் அப்படின்னு போட்டுறாங்க. அப்போ அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, அவங்க எடுக்கிறது இல்லை. ஆக்கிரமிச்சு மறுபடியும் வேலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. 2018 மீண்டும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்ததுனால நீதிமன்றத்திற்கு வழக்கு போகுது. நீதிமன்றத்திலும் முறைப்படி அதை பார்த்த பிறகு இது அந்த குளத்துக்கு சொந்தமானது, நீர்நிலை உள்ள பகுதி, கட்டாயமாக சுங்கச்சாவடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் இதுவரைக்கும் எடுக்கல. மீண்டும் இப்போ என்ன பண்றாங்க, இன்னொரு 5 நாட்களில் மீண்டும் சுங்கச்சாவடி திறக்க போறதா சொல்றாங்க. அப்போ அது நீர்நிலை உள்ள பகுதி, அடுத்தது நீதிமன்ற உத்தரவு, மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டும் இதை மீதி திறக்கிற அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய 5 வேட்பாளர்களும் இன்றைக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பொறுப்பாளர்கள் உறவுகள் எல்லாரும்